தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் உச்சே எம் இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தினால் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆமேன். மனதுயர் ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொள்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இறைவா, இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையை, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். திறந்து வா என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். திறந்து வா என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு நிறை இயேசுவே, உம் திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு இயேசுவே, உம்மீது வீண் பழி வந்தபோது நீர் எப்படி துடித்திருப்பீர் என்று நினைத்து பார்க்கிறோம். வீண் பழிகளை எங்களின் பிள்ளைகள் சந்திக்கிற பொழுது அவர்கள் உள்ளம் படும் பாடு எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. எங்கள் பிள்ளைகள் மீது வீண் பழி சுமத்தும் நபர்களை நாங்களும் எங்களின் பிள்ளைகளும் மன்னிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. சுமைகளால் சோர்ந்தோரை வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். சுமைகளால் சோர்ந்தோரை வருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு நிறை இயேசுவே, உம் திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்கிறார். அன்பு இயேசுவே, சிலுவை சுமந்தால்தான் உலகம் சுகம் வரும் என்று சிலுவை சுமந்தவரே, வாழ்வில் வரும் ஒவ்வொரு சவால்களையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எடுத்த காரியத்தை முடித்தே தீருவேன் என்று சவால்கள் நிறைந்த இதயத்தோடு
பயணம் செய்ய எமது பிள்ளைகளுக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. முழு முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். முழு முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, நீர் விழுந்து கிடப்பதை பார்க்கிற பொழுது புதிய கனவுகளோடும் ஆர்வத்தோடும் வாழ்வை துவங்கினாலும் வாழ்வில் சந்தித்த ஏமாற்றங்களால் சோர்ந்து போய் முடங்கி கிடக்கும் எங்கள் பிள்ளைகளை கண்ணீரோடு நினைத்து பார்க்கிறோம். எம் பிள்ளைகளும் உம்மை போலவே எழுந்து நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு இயேசுவே, பெற்ற வயிறும் சுமந்த தோள்களும் பிள்ளைகள் வளமோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படும். உமது சிலுவையை சுமக்க முடியாது போனாலும் உம்மை சுமந்த தாய் உம்மோடு நடந்தார். ஆம், பிள்ளைகள் அனுபவிக்கும் நவீன காலத்து சவால்களை எங்களால் மாற்ற முடியாது என்றாலும் எங்களது பிள்ளைகளுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை எங்களது பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன், சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன், சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் நிலை.
இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். அன்பு இயேசுவே, பாரமான சிலுவை சுமக்க சீமோனின் உதவி உமக்கு தேவைப்பட்டது. வாழ்க்கையில் எங்கே போகிறோம், இனி என்ன செய்ய போகிறோம் என்று தவிதவித்து நிற்கும் சூழ்நிலைகளில் எம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அனுப்பி அவர்களின் உதவியோடு எம் பிள்ளைகள் நலமோடு வாழ அருள்தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தேன், இக மகம் சரிபாதி ஏற்க மறுத்தாய். முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தேன், இக மகம் சரிபாதி ஏற்க மறுத்தாய். இக மகம் சரிபாதி ஏற்க மறுத்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அன்பு இயேசுவே, உமது துன்பத்தில் பங்கெடுக்க ஓடோடி வந்து உதவிய அந்த வெரோனிகாவை போல எங்களது பிள்ளைகளும் தாங்கள் வாழும் இடங்களில் பிறரது துன்பங்களில் பங்கெடுக்கும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்திட அருள்தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. எழுந்து வா, திரிந்து வா என்றழைத்தேன், இரண்டாம் முறையாய் விழ செய்தாய். எழுந்து வா, திரிந்து வா என்றழைத்தேன், இரண்டாம் முறையாய் விழ செய்தாய். இரண்டாம் முறையாய் விழ செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரம் தாங்காமல் நீர் விழுந்து கிடப்பதை பார்க்கிற பொழுது வாழ்வில் போராட்ட சுமைகளால் வீழ்ந்து போகிற எங்களின் பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம். லட்சியத்தை மனதில் கொண்டு வலிமையோடு நீர் எழுந்து மீண்டும் மீண்டுமாய் நடந்தது போல எங்களின் பிள்ளைகளும் வாழ்வில் புத்துணர்ச்சி பெற்று புதிய நடைபோட அருள் தந்து வழிநடத்தும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தாய். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தாய். ஐயோ அதையும் கேலி செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். அன்பு இயேசுவே, உம்மீது பாசம் கொண்டதால் உம்முடைய லட்சிய பயணத்தில் உமக்கு ஆறுதல் அளிக்க வந்த அந்த எருசலேம் பெண்களைப் போல சாதிக்க துடித்து வீர நடைபோடும் எங்களின் பிள்ளைகள் மீது பாசம் கொண்டு உதவுகிற ஒவ்வொரு நல்ல உள்ளமும் எப்போதும் மகிழ்வோடும் பாதுகாப்போடும் உம்முடைய அரவணைப்பில் வாழ்ந்திட அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. உறவே உறவே மனிதமெஞ்சே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டாய். உறவே உறவே மனிதமெஞ்சே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டாய். உடைத்து உடைந்து தள்ளிவிட்டாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நடந்திட வேண்டும் என்கிற உத்வேகம் உம்மிடம் இருந்தது போல, எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் தோல்வி ஒருபோதும் நிரந்தரம் அல்ல, தோல்விகள் வெற்றியின் படிக்கட்டுகள் என்பதை உணர்ந்தவர்களாக எம் பிள்ளைகள் தொடர்ந்து போராட, வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறநல ஆடையை உரிக்கின்றாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறநல ஆடையை உரிக்கின்றாய். என் பிறநல ஆடையை உரிக்கின்றாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பு நிறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அன்பு இயேசுவே, ஆடையை இழப்பது மட்டுமல்ல அவமானம், ஆன்மாவை இழப்பதும் அவமானம் என்று உணர்கிற போதுதான் பிள்ளைகள் உலகத்தையே தனதாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழக்கக்கூடாது என்று வாழ நினைப்பார்கள். நன்றாய் வாழ வேண்டும் என்பதை விட நல்லவராய் வாழ வேண்டும் என்கிற புனிதமான உணர்வோடு வாழ எம் பிள்ளைகளுக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. அன்பு அன்பு அன்பேஞ்சே, நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பேஞ்சே, நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய்.
உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பு நிறைந்த இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பு இயேசுவே, நீர்பட்ட அவமானங்கள் இந்த ஆணிகளை விட கொடியது என்று உணர்ந்திருக்கிறோம். வாழ்க்கை பாதையில் பட்ட அவமானங்களால், சந்தித்த ஏளனங்களால், அடைந்த கிண்டல் கேலிகளால் உடைந்து போன எங்களது பிள்ளைகளுக்கு மன வலிமையை, துவண்டு போகாத உள்ள உறுதியை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. இதற்கு மேல் என்ன நான் தருவேன், உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. இதற்கு மேல் என்ன நான் தருவேன், உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. உயிரையும் தந்தேன் உணர்வாயோ. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பு நிறைந்த இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்பு இயேசுவே, நீர் சிலுவையில் உயிர் விட்டதை நினைக்கிற பொழுது எங்களின் உள்ளம் பதைபதைத்து போகிறது. மனித குலத்திற்காக உயிர் விட்ட உமது அன்பை எங்களது பிள்ளைகள் அனுதினமும் நினைத்து உம்மை பின்பற்றி உம்மோடு இணைந்து வாழ அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை கதறுகிறாள் என் தாயை உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பு நிறைந்த இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. அன்பு இயேசுவே, ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். இறந்த மகனை மடியில் சுமக்கும் இறை எண்ணெயின் வழி இப்பொழுது புரிகிறது. வழி தவறி செல்லும் தம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு பெற்றோரின் கவலைகளையும் பாதம் வைக்கிறோம். பிள்ளைகள் அனைவரும் பெற்றோரின் மனதை புண்படுத்தாமல் வாழ்ந்திட அருள்தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை உயிர் காதே.
இயேசுவே, உம் திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அன்பு இயேசுவே, மனித பலவீனங்களால் தவறான வழிகாட்டுதலால் எமது பிள்ளைகள் தடுமாறி வழிமாறி போயிருக்கலாம். ஆண்டவரே, எங்களது பிள்ளைகள் தம்முடைய தீய பழக்க வழக்கங்களை, குறைபாடுகளை, தவறுகளை, மனித நேயமற்ற செயல்களை இந்த கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு நன்மை செய்யும் நல்லவர்களாய் தூயவர்களாய் வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஒரு தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஜெபம். எம் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் எம் பள்ளியில் அதிக அளவில் மாணவிகள் வந்து சேரவும் எம் வளனார் பள்ளியில் பணிபுரியும் தாளாளர், தலைமை ஆசிரியை, ஆசிரியைகள், அலுவலக நண்பர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அலுவலர்கள், எம் மாணவிகள் அனைவரையும் அவர்களின் குடும்பங்களையும் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்து காத்திடவும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் எம் மாணவிகள் அனைவரும் நல்ல உடலுள்ள சுகமும் ஞானமும் பெற்று நல்முறையில் தேர்வு எழுதி முழு தேர்ச்சி பெறவும், ஊதியம் பெற்ற ஆசிரியர்களின் நன்றியாகவும், ஊதியமில்லாமல் தம் பணியை சிறப்பாக செய்யும் எம் ஆசிரியர்கள் விரைவில் ஊதியம் பெறவும், நாட்டு சண்டைகள் விரைவில் முடிவுக்கு வரவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.